விஜய் யார் தெரியுமா? தெரியாதுப்பா, நீ சொல்லு. யாரு எங்க அண்ணன் வைகோ போயிட்டாருல, இங்க நமக்கு கவலையே இல்லை. விஜய் முடிச்சாவும் வரமாட்டேன். அவர் சொல்றாரு, அவர் சொன்னார், பேரறிஞர் அண்ணாவுக்கு நான் கேடயமாக இருப்பேன். சரி, அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதிக்கு நான் கவசமாக இருப்பேன். சரி, அதுக்கப்புறம் புரட்சித்தலைவி அம்மா அவர்களுக்கு போராக இருப்பேன். சரி, அதுக்கப்புறம் ஸ்டாலின் இறக்கிறவரை அவர் முதலமைச்சர் அணியில் அமர்த்துவதற்கு கலைஞரிடத்தில் நான் நடுநாட்டிலே சத்தியம் செய்திருக்கிறேன். சரி, இப்ப விஜயை காப்பாற்றுறது நீ ஆக்கடா சத்தியம் பண்றீங்கன்னு எமர்ஜென்சி அவளுக்கு தெரியும். அவசரமா நான் வாழ்க்கையில என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. என்ன தப்புனா, அதிமுகவோடு திமுகவோடு நான் கூட்டணி வச்சது 2 தப்பு. விஜய் அவர்களே எச்சரிக்கையாக இருங்க. நீங்க வாழ்க்கையிலே செஞ்ச தப்பு இந்த வைகோ அவர்களை நீங்க கூட்டணியிலே சேர்த்தீங்க. ஒவ்வொரு முடிக்காம விடவே மாட்டார். இந்த பாவம் விஜய் நல்லா இருந்தாருங்க. கிட்டத்தட்ட 12% ஓட்டு வச்சிருந்தாங்க. அவரை கூப்பிட்டு நீதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லி 3வது அணிக்கு தலைமை தாங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் உடம்புக்கு முடியாம ஊரா கூட்டிட்டு போய் நீனா முதலமைச்சர் கட்டி கிடக்காத கூட்டம் விஜயகாந்த முதலமைச்சர் அணியில் அமர்த்தாமல் விட மாட்டேன். அந்த மனுஷன் தேர்தல் முடிஞ்சவங்க செத்தே போயிட்டார். கதை முடிச்சுட்டா விஜய் அவர்களே, நீங்க வைகோ அவர்களே, நீங்க யாருக்கு வேணாலும் போர்வாங்க, யாருக்கு வேணாலும் கவசமா இருங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனா விஜயை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. ஏன்னா அவருக்கு உங்களுக்கு கவசமா இருக்கிற போறாரு, பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த கூட்டணி கட்சிகளுடைய குறைச்சல் அவருக்கு விஜய்க்கு தாங்க முடியல. அமைச்சர்கள் என்னென்னமோ சொல்லி பார்த்தாலும் இந்த 100 கோடி ரூபாய் பழனியில ஒரு நல்லா தெரியும். பழனிக்கு போயிட்டு எந்தப்பா மொட்டை ஒன்னும் பழனி இல்லைன்னா திருப்பதி கொடுக்கும். அப்ப பழனிக்கு போய் மொட்டை போட்டது போய் பழனிக்கே அந்த மொட்டை போட்டுருக்காங்கன்னா அது ரமேஷ் ஒரு பையன். அதே ரமேஷ், நீ பெரிய பில்லாத கிடிதான். நீ வேகமா பேசும்போதே நினைச்சு நீ ஏதோ செய்ய போறேன். அவன் பேசுவான், ஏதோ ஏன் வேகமா பேசுறான்? டக்குனு அசந்த நேரத்துல பாலம் 2வது பதவி 100 கோடி ரூபாய் சொத்தை எடுத்து பினாமில பதிச்சிட்டான். ஏன்னா வந்து 75 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள 100 கோடியா அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா சிபிஐ ரைடு, சிபிசிஐ ரைடு, தமிழ்நாடு முழுவதும் 10 எரியுது. அப்ப அவன் சொல்றான், என்ன தூங்கச்சா தவறு ஊழலுக்கு தவறுக்கு வித்தியாசம் தெரியாம பேசக்கூடாது. ஆனா பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் ஒரே நேரத்தில் ஆட்சியர் போடுறதுக்கு தமிழ்நாடு அந்த பதவி ஆண்டவனுக்கே அடுக்கு வரான்னா அவங்க நாங்க முறுக்கு போய் பிடிக்கிறான். முறுக்கு எவ்வளவுக்கு வாங்கின? 5 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. நீ எவ்வளவு பிடிக்கிற? 6 ரூபாய்க்கு பிடிக்கிறேன். அதனுடைய டேட் என்ன? மேனுஃபேக்சரிங் டேட் என்ன? அதனுடைய எக்ஸ்பைரி டேட் என்ன? நீ ஏன் விற்கிற? வாயா, இனிமேல் இவெல்லாம் முறுக்கு விற்க கூடாது. இந்த அரசுடைய முறுக்கு விற்கும். எப்படி ஒரு மனுஷன் முறுக்குல இவ்வளவு கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா அசந்த நேரத்தில் 100 கோடி ரூபாய் சொல்ல ஆட்சியை போட்டாங்க. அவங்க குசி அவங்க இந்த அரசு வழக்கறிஞர் நிறுவனத்துக்கு அவன் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கிட்டான்னு ஞானசுந்தரின்னு விழுப்புரத்துல தாலுகா வக்கீல அந்த கோர்ட்டு போய் ஐயா எங்க அரசு வழக்கறிஞர் நான் விஜய் மன்றத்துல இருந்து இருக்கேன். அந்த காலையில கட்சி விட்டு எடுத்து விட்டாங்க. ஊழல் வெளியே சொல்லக்கூடாது.